கன்னியாகுமரியில் வழக்கம் போல படகு சேவை தொடங்கி இருக்கிறது. கண்ணாடி பாலத்தை காண்பதற்காக சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் இருந்த நிலையில் வழக்கத்திற்கு மாறான கடல் சீற்றம் காரணமாகவும் காற்றின் வேகம் காரணமாகவும் தற்காலிகமாக தடை செய்யப்பட்டிருந்தது. தற்போது மீண்டும் தொடங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சஜய்குமாரிடம் கேட்கலாம். சஜய்குமார், கூடுதல் தகவல். காயத்ரி, கன்னியாகுமரி கடல் நடுவே அமைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலையின் 25வது ஆண்டு வெள்ளி விழா கொண்டாடக்கூடிய நிலையில் நேற்று மாலை தமிழக முதல்வர் விவேகானந்த மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலை இடையான கண்ணாடி இடைப்பாலத்தை திறந்து வைத்தார். இந்நிலையில் இன்று காலை முதல் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் தமிழகத்தின் பல மாவட்டங்களிலிருந்து இங்கு குவிந்த சுற்றுலா பயணிகள் காலை முதல் ஆர்வமுடன் இந்த கண்ணாடி பாலத்தை காண நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். ஆனால் இந்த இயற்கை பாதிப்பு காரணமாக மழை மற்றும் காற்று கடல் நீர்மட்டம் சார்ந்துள்ளதாலும் காலை முதலே சுற்றுலா படகானது இயக்கப்படாமல் ஏராளமான சுற்றுலா பயணிகள் திரும்பி சென்று கொண்டிருந்தனர். இந்நிலையில் தற்போது இந்த சுற்றுலா பூம்புகார் படகு மூலம் படகு சேவையானது தொடங்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான பல்லாயிரக்கணக்கான மக்கள் நீண்ட வரிசையில் நின்று படகு மூலம் திருவள்ளுவர் சிலையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள அந்த கண்ணாடி இழை பாலம் வழியாக திருவள்ளுவர் சிலையும் விவேகானந்தர் மண்டபத்தையும் பார்வையிட்டு வருகின்றனர். காயத்ரி, நன்றி சஜய்குமார்.